رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் கிருதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகிற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈன்றெடுத்த தாய் தந்தை எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையின் பின்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என் மீதும் உங்கள் மீதும் கடமையாக்கியிருக்கின்ற ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான சத்தியத்தை சத்தியத்தின் அடிப்படையில் சங்கடமில்லாமல் சொல்லுகின்ற ஒரு மஸ்ஜிதில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் எப்போதும் உள்ளும் புறமும் ஒன்றாய் இறைவனை பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அடுத்ததாக தாங்களுக்கும் தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்கின்றேன், இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் சிறப்பித்து நிறைய நன்மைகளை பெற்று தருகின்ற ஒரு மாதத்தில் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். நானும் நீங்களும் பின்பற்றக்கூடிய அல் குர்ஆன் என்று சொல்லுகின்ற அல்லாஹுடைய வார்த்தை இறங்கிய ஒரு மாதத்தில் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். 1000 மாதங்களை விட ஒரு நாள் சிறப்பான ஒரு மாதத்தில் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ரமலானுடைய மாதம் முஸ்லிம் சமூகத்துக்குள் வருகிறது என்றால் அந்த சந்தோஷத்தை சொல்ல முடியாத அளவுக்கு இந்த மண்ணில் நானும் நீங்களும் அந்த சந்தோஷத்தை அனுபவித்தவர்கள். நிறைய இபாதத் செய்வதற்காக தயாராகிய ஆண்களும் பெண்களும் சோகத்தில் இருக்குகின்ற ஒரு காட்சியை காணலாம். சிறுவர்களும் சின்ன பிள்ளைகளும் சுற்றித் திரிகின்ற காலங்கள் மாறி வீடுகளிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற காட்சிகளை பார்க்கலாம். பெண்கள் சாறை சாறையாக பள்ளிவாசல்களுக்குள் வந்து இபாதத் செய்கின்ற காலங்கள் மாறி பயத்தோடு வீடுகளில் இருக்கின்ற காலத்தை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வியாபாரிகள் தன்னுடைய வியாபாரத்துக்கு என்ன நடக்குமோ என்ற அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய இல்லங்கள் மஸ்ஜிதுகள் குறிவைத்து தாக்கப்படுமோ என்று சொல்லுகின்ற பயத்தோடும் அச்சத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய முஸ்லிம் சமூகத்துடைய விடிவு இன்னும் இந்த உலகத்துக்கு வராததற்கான காரணம் நாங்கள் ஏன் இப்படி என்று யோசிக்கிறோமே தவிர எதனால் இப்படி நடக்கிறது என்று யோசிப்பதற்கு நானும் நீங்களும் தயார் கிடையாது. கடந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இந்த நாட்டிலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு தற்கொலை தாக்குதல், முஸ்லிம் என்ற பெயரை சுமந்து இஸ்லாம் அங்கீகரிக்காத, இஸ்லாம் விரும்பாத, இஸ்லாம் மனிதனை திட்ட தெளிவாக தற்கொலை ஒருவன் செய்வானாக இருந்தால் அவன் நரகவாதி என்று சொல்லுகின்ற அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான குற்றத்தை ஒரு முஸ்லிம் என்ற பெயரை சுமந்த சில கயவர்கள் இந்த நாட்டிலே செய்ததன் ஊடாக இன்றைக்கு முஸ்லிம்கள் நிம்மதியற்ற நிலைமையில், முஸ்லிம்களுடைய வியாபாரம், முஸ்லிம்களுடைய வணக்க ஸ்தலம், முஸ்லிம்களுடைய ஆடைகள், முஸ்லிம்களுடைய உரிமைகள் கேள்விக்குறியான நிலைமையில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நானும் நீங்களும் நிறைய பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு மூமினை பொறுத்த மட்டில்
பயப்படவும் தேவை கிடையாது, அச்சப்படவும் தேவை கிடையாது. லா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் அலவுன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் முஃமின்களாக நீங்கள் இருந்தால் இந்த உலகத்தில் நீங்கள் தான் உயர்வானவர்கள் என்று அல்லாஹ், என்னையும் உங்களையும் படைத்த அல்லாஹ், எனக்கும் உங்களுக்கும் ரிஸ்கை நிர்ணயம் செய்த அல்லாஹ், எனக்கும் உங்களுக்கும் மரணத்தையும் வாழ்வையும் நிர்ணயம் செய்த அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகின்ற சங்கதி என்ன தெரியுமா? நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். மூமின்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் தான் உயர்வானவர்கள் என்று அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து ஆறுதல் சொல்லுகிற போது நானும் நீங்களும் இன்று அலக்களிக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, வியாபாரம் வீழ்ச்சி அடைந்தால் யோசிக்கிறோம் என்ன காரணம் வீழ்ச்சி அடைகிறது என்று யோசிக்கிறோம். ஒரு பாடத்தில் பாஸ் பண்ணவில்லை என்றால் யோசிக்கிறோம் என்ன காரணம் இந்த பாடத்தில் பாஸ் பண்ணவில்லை என்று யோசிக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய சோதனை ஒன்று நம்மளை தேடி நாடி வந்தால் ஏன் இந்த சோதனை என்றுதான் யோசிக்கிறோமே தவிர இந்த சோதனைக்கான காரணம் என்ன என்பதை நானும் நீங்களும் யோசிக்க தவறிவிடுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த காலத்தை சொன்னதை போல 1440 ஆண்டுகளுக்கு முன்னர் அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமான ஒரு செய்தியை சொன்னார்கள். அபூதாவூத் என்று சொல்லுகின்ற கிரந்தத்திலே 4297வது ஹதீஸாக அபூதாவூதில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். யூசிக்குல் உமம் அன் ததா அலைக்கும் கமா ததா அல் அக்லத்து இலா கஸ்அத்திஹா. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உவமையின் ஊடாக, ஒரு உதாரணத்தின் ஊடாக இந்த சமூகம் எப்படியெல்லாம் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் இந்த மண்ணுக்கு மேலே சந்திக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்கிறார்கள். இந்த சமூகம் சோதிக்கப்படும். எப்படி தெரியுமா சோதிக்கப்படும்? ஒரு பசித்த மிருகம் ஒரு உணவு தட்டை கண்டால் அந்த பசித்த மிருகம் அந்த உணவு தட்டை தேடி நாடி எவ்வளவு வேகமாக வருமோ அதே போன்று இந்த உலகத்தில் உங்களை நாடி உங்களை தேடி சோதனைகள் வரும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சபையிலே கேள்வி கேட்கக்கூடியவர்களில் ஒரு மனிதர் இருந்து எழும்பி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படி எங்களை பார்த்து சோதனைகள் நிறைய வரும் என்றால் அந்த காலத்தில் நாங்கள் அதிகமானவர்களாக இருப்போமா அல்லது குறைவானவர்களாக இருப்போமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பல் அன்தும், நீங்கள் எல்லாம் அந்த காலத்தில் நிறைவான மக்களாக இருப்பீர்கள், அதிகமானவர்களாக இருப்பீர்கள். வலாக்கின், என்றாலும் நீங்கள் வெள்ளத்தில் அடிபட்டு செல்லப்படுகின்ற சருகுகளை போன்று நீங்கள் இருப்பீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற சோதனைக்கு மிக பிரதானமான காரணம் இதுதான். இன்றைக்கு முஸ்லிம்கள் நிறைவாக வாழுகிறார்கள், சரிவாக வாழுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கான பள்ளிவாசல், எங்கு பார்த்தாலும் முஸ்லிம் வியாபாரிகள், எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு சொந்தமான வர்த்தகம். இன்றைக்கு நல்ல முறையில் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எல்லோருமே சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் எங்களுடைய உள்ளத்தில், எங்களுடைய எண்ணத்தில், எங்களுடைய செயற்பாடுகளில் ஒற்றுமை இல்லாத ஒரு தனம் இன்றைக்கு இந்த ஆகப்பெரிய சோதனைக்கு காரணம். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அழகாக சொன்னாங்களே, அல்லாஹு தஆலா உங்களை பற்றிய பயத்தை காபிர்களுடைய உள்ளத்திலே இருந்து அல்லாஹ் எடுத்து விடுவான். அல்லாஹு தஆலா உங்களுடைய உள்ளத்திலே வஹன் என்று சொல்லுகின்ற நோயை போட்டு விடுவான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமல் வஹ்னு யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, வஹன் என்றால் என்ன யா ரசூலுல்லாஹ்? ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், இந்த உலகம் பற்றிய ஆசையும் இந்த உலகத்தில் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற எண்ணமும் அவாவும் மரணம் பற்றிய பயமும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா உங்களை பற்றிய பயத்தை அவர்களுடைய உள்ளத்திலே இருந்து அல்லாஹ் கலட்டி விடுவான் என்றார்களே. இன்றைக்கு எங்களை பார்த்தா எல்லாரும் ஒரு பயங்கரவாதியாக பார்ப்பதை போன்றுதான் இருக்கிறது. நிறைய பேர்கள் இந்த காலத்தில் தாடியை குறைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி வைத்த சுன்னா
பயத்துடைய உச்சகட்டம், மரணத்தின் பயம், உலக லாபம். நிறைய பேர்கள் தாடியை குறைத்திருக்கிறார்கள். நிறைய பேர்கள் பள்ளிக்கு வருவது கிடையாது. நிறைய வீடுகளில் கராத் பீச இருந்தால் கூட அதை எரிக்குகின்ற நிலைமைகள். இன்றைக்கு முஸ்லிம்கள் பயந்து வீடுகளிலே உட்கார்ந்திருக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் மாறி போயிருக்கிறது. அருமைக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களை பற்றிய பயத்தை அல்லாஹ் உள்ளத்திலே இருந்து எடுத்து விடுவான். ஆனா உங்களுடைய உள்ளத்துல ஒரு நோயை போடுவான். அந்த நோயுடைய வரைவிலக்கணம் என்ன என்று கேட்டால், உலகத்தில் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற எண்ணம், மரணம் பற்றிய பயம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்ட தனமாக இந்த உலகத்தில் நடந்தால் இது நடக்கும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் இப்படி சொல்கிறான், லா இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும் வ லா இன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். நீங்கள் நான் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் அதிகப்படுத்துவேன். நன்றி கெட்ட தனமாக நீங்கள் நடந்து கொண்டால் என்னுடைய வேதனை கடுமையானது என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். நான் கேட்கிறேன், இந்த நாட்டிலே சிரியாவில் இல்லாத சுதந்திரம் இலங்கையில் நானும் நீங்களும் பெற்றிருந்தோம். பலஸ்தீனம் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் ஈமானோடும் ஒரு மனிதனுடைய இறையச்சத்தோடும் தொடர்பட்ட பூமி. அந்த பூமியில் வாழுகின்ற முஸ்லிம்களுக்கு இல்லாத நன்மைகளும் முஸ்லிம்களுக்கு இல்லாத அருட்கொடைகளும் இந்த மண்ணில் நானும் நீங்களும் அனுபவித்தான் வாழ்ந்தோம். யமன் என்று சொல்லுகின்ற பிரதேசம், ஈமான் யமனிலே இருக்கிறது, ஈமான் யமனிலே இருக்கிறது என்று சிறப்பித்து சொல்லப்பட்ட அந்த அற்புதமான பூமி, அங்குள்ள முஸ்லிம் மக்களுக்கு இல்லாத ஆட்சி, அதிகாரம், ஹலீஃபா, இஸ்லாம், இஸ்லாமிய நாடு, இஸ்லாமிய தேசம் சிறப்பித்து இஸ்லாமிய வரலாற்றிலும் ஹதீதுகளிலும் சிறப்பித்து சொல்லப்பட்ட பூமிகளில் இல்லாத அளவுக்கு நானும் நீங்களும் இந்த நாட்டில் நிம்மதியாகத்தான் இவ்வளவு காலமும் வாழ்ந்தோம். பள்ளி கட்டுவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இந்த நாட்டிலே இருக்கவில்லை. நன்றி கெட்ட தனமாக நானும் நீங்களும் பேசக்கூடாது. வியாபாரம் செய்வதில் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இந்த நாட்டில் இருக்கவில்லை. நாங்களாக நினைத்தவர்கள் மோத்தை மூடிக்கொண்டு, நாங்களாக நினைத்தவர்கள் ஹோட்டலுக்கு சென்று ஒரு ருசியான சாப்பாட்டை வாங்கி அந்த ஹோட்டலில் நிம்மதி இல்லாமல் முகத்தை அப்படியே திறக்கவும் முடியாமல் மூடவும் முடியாமல் கிளப்பி கிளப்பி சாப்பிட்டு நாங்கள் இந்த இலங்கை திருநாட்டில் வாழ்ந்து வந்தோம். யாரும் என்ன ஏது என்று கேட்கவில்லை. அவ்வளவு சுதந்திரமும் அவ்வளவு நிம்மதியும் அவ்வளவு சந்தோஷமும் இந்த நாட்டில் நானும் நீங்களும் பெற்று இவ்வளவு காலமும் வாழ்ந்தோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணம் வரைக்கும் அப்படியான ஒரு வாழ்வை இந்த மண்ணிலே எனக்கும் உங்களுக்கும் தருவான், தர இருக்கிறான் இன்ஷா அல்லாஹ். அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே, நான் நீங்களும் யோசிக்கணும், எப்பயாவது அப்படியே முஸ்லிம்கள் வாழுகின்ற ஏரியாவுக்குள்ள போனா முஸ்லிம்கள் குறைவாக இருக்கின்ற இடங்களில் கூட கம்பீரமான ஒரு பள்ளிவாசலை அல்லாஹ் அமைச்சுத்தானே தந்தான். நாங்கள் செய்த அந்த மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் இருக்கின்ற இந்த மக்களுடைய கண்களில் குத்த ஆரம்பித்தது. நானும் நீங்களும் ஒரு நாள் இந்த இலங்கையை நினைத்து, இலங்கையில் வாழுகின்ற, இலங்கையில் பெற்றிருக்கின்ற அருட்கொடைகளை நினைத்து அல்லாஹ்வுடைய பள்ளியில் ஒரு நாள் சுஜூது செய்து கண்ணீர் வடித்து எப்போது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்கள் சொல்லுங்கள்? ஓடுகின்ற வாகனத்தை பார்த்து ஒவ்வொரு நாளும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் சொல்லுங்கள்? பலஸ்தீனத்தை பார்த்து, சிரியாவை பார்த்து, யெமனை பார்த்து, வேறு வேறு நாடுகளை பார்த்து பெருமூச்சு உடுகின்ற நாங்கள் இந்த தொல்லைகள் இல்லாமல் இவ்வளவு அழகாக இந்த இலங்கை திருநாட்டில் நானும் நீங்களும் வாழுகிறோமே என்று எப்போது பயம் வந்தால், அச்சம் வந்தால், மரணத்தின் பயம் வந்தால், சொத்தின் மோகம் வந்தால், பொத்துக்கொண்டு இறைவனை சுஜூதிலிருந்து பயத்தோடு அச்சத்தோடு ஆதரவோடு அழுவதை போல அழைப்பதை போல பயம் இல்லாத காலத்தில் நிம்மதிகளையும் சந்தோஷங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற காலத்தில் எப்போது நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய பக்கம் நெருங்கி அவனுக்கு நன்றி செலுத்தி அவனை நானும் நீங்களும் புகழ்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? மனச்சாட்சியோடு பேசுங்கள். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். நீங்கள் அல்லாஹ் தந்த அருட்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்த 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 அல்லாஹ் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான். நன்றி கெட்ட மனிதர்களாக நீங்கள் வாழ 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 அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது மிக கடுமையானது என்று அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தானே இந்த குர்ஆனில் சொல்லுகிறான்.
அதை நானும் நீங்களும் மறந்துவிட்டு இவ்வளவு காலமும் ஏன் இந்த சோதனை என்று யோசிக்கிறோமே தவிர எதற்காக இந்த சோதனை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிட்டுத்தான் வாழ்கிறோம். இதே நேரம் முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும், யாரோ ஒரு மனிதனை பிடித்து, யாரோ ஒருவன் முஸ்லிம் என்ற பெயரை வைத்து ஒருவனை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி வெட்டி விடுகிறான் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் பிழையாகி விடாது. லா இலாஹ இல்லல்லாஹ் பிழையாகி விடாது. வெட்டியவனில் உள்ள பிரச்சனையே தவிர அவன் சொன்ன வார்த்தையில் அந்த பிரச்சனை இல்லை என்பதை முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய உறவுகளே, அதோடு இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களோடு நம்முடைய உறவுகள் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம யாரோடு இந்த நல்ல பழக்க வழக்கத்தை வைத்திருக்கிறோம்? நம்ம மட்டும் சாப்பிட்டு, நம்ம மட்டும் உண்டு, நம்ம மட்டும் உடுத்து, நம்ம மட்டும் வாழ்ந்து, நம்ம மட்டும் சந்தோஷப்பட்டு, நம்ம மட்டும் அப்படி என்றுதான் இஸ்லாம் பார்க்க சொல்கிறதா? பல்லின சமூகம் வாழுகின்ற ஒரு நாட்டில் ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும் என்ற மிக பிரதானமான பண்பு ரீதியான விடயத்தை நானும் நீங்களும் மறந்து விட்டோம். அதனால் இந்த சோதனை. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே என்னையும் உங்களையும் பார்த்து இப்படி சொல்கிறான். சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 256வது வசனம், லா இக்ராஹ ஃபித்தீன். இந்த மார்க்கத்தில் பலாத்காரம் கிடையாது. ஒருவரை கொண்டு வந்து நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லோடும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளோடும், அல்லது உன்னை வெட்டி விடுவேன் என்று சொல்லி பலாத்காரம் செய்ய முடியாது. இந்த வசனம் இறங்கின உடனே சாலிம் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய அன்சாரிகளை சேர்ந்த நஸ்ரானியாக இருந்த ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹ் இந்த வரலாறை அழகாக பதிவு செய்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவுடன் இவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், நஸ்ரானிகள். இவரு 2 பிள்ளைகளை கூப்பிடுங்க, வாங்க, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளோடும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாட்டி எனக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, அப்படி இப்படி என்று அந்த பிள்ளைகளை மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு பெத்த தந்தை வற்புறுத்துகிறார். இந்த 2 நஸ்ரானிகளை சேர்ந்த பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கட வாப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் பின்பற்றுகின்ற மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களை பலாத்காரம் செய்கிறார். இந்த செய்தி அந்த பிள்ளைகள் 2 பேரும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்னவுடன் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனுடைய சூரத்துல் பக்கராவின் 2வது அத்தியாயத்தின் 256வது வசனம், லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் யாரையும் யாரும் பலாத்காரம் செய்யக்கூடாது என்ற வசனத்தை இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் இறக்கி வைத்த வரலாறு அல் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்ட வசனம். ஆனா இன்றைக்கு நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மனிதனை பார்த்து என்னமோ ஒரு குரோதத்தோட விரோதத்தோட நம்ம தான் அவனுக்கு தீர்ப்பு கொடுக்கிற மாதிரி இந்த நாட்டில் வாழ்ந்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் பல்லின சமூகத்தோடு எப்படி வாழ சொல்கிறான் பாருங்கள். நீங்கள் பார்க்கலாம், சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயத்தின் 40வது வசனம், வலௌலா தஃஉல்லாஹின் நாஸ் பஅதஹும் பிபஅதின் லஹுத்திமத் ஸவாமிஉ. அல்லாஹு தஆலா அழகான ஒரு செய்தியை எனக்கும் உங்களுக்கும் பல்லின சமூகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று இறைவன் எனக்கும் உங்களுக்கும் பாடம் நடத்துகிறான். அல்லாஹு தஆலா ஒருவரை கொன்று ஒருவரை தடுக்காமல் இருந்திருந்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய தேவாலயங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய விகாரைகள், சேஜுக்கள், அல்லாஹ்வை அதிகம் அதிகம் திக்ர் செய்கின்ற மஸ்ஜிதுகள், ஒருவரை கொண்டு ஒருவரை அல்லாஹ் தடுக்காமல் இருந்திருந்தால் உடைக்கப்பட்டிருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிய வசனத்தில் எனக்கும் உங்களுக்கும் பெரியதொரு பாடத்தை சொல்லித் தருகிறான். ஒருவரை கொண்டு ஒருவரை பலப்படுத்தினுடைய விளைவுதான் அவரவர் வணங்குகின்ற, அவரவர் நேசிக்குகின்ற, அவரவர் பின்பற்றுகின்ற மத ஆலயங்கள் மண்ணுக்கு மேலே கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை உடைக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்ற செய்தியை அல் குர்ஆனில் சொல்லித் தருகின்ற ஆச்சரியமான ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு, ஆனால் இன்றைக்கு இஸ்லாம் என்றாலே பயங்கரவாதம்,
இஸ்லாம் என்றாலே தீவிரவாதம், இஸ்லாம் என்றாலே ஏனைய மதத்தை மதிக்காத ஒரு மார்க்கம் போன்று இன்றைக்கு ஒரு தோற்றத்தை இஸ்லாமிய சமூகத்துக்குள் இருந்த சில விசமிகள் இந்த இஸ்லாத்துடைய பெயரால் உலகத்துக்கு சொன்னதனுடைய விளைவு இஸ்லாம் இந்த பூமியில் கேவலமாக பார்க்கப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவருடைய தேவாலயங்களையும் ஒருவருடைய வணக்க ஸ்தலங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு பரிசுத்தமான ஏனைய மதத்தவர்களை மதித்து வாழ வேண்டும் என்ற அற்புதமான மார்க்கத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் மாஇதா 5வது அத்தியாயத்தின் 5வது வசனம் அல்லாஹ் இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறார். அல் யௌம உஹில்ல லகுமுத் தய்யிபாத். இன்றைய தினம் அல்லாஹு தஆலா உங்களுக்கு சாப்பிடுகின்ற அந்த விடயத்தை எல்லாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாடம் படித்து தருகிற போது அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை சொல்லி தருகிறார். என்ன என்று கேட்டால், இந்த பூமியில் வேதம் கொடுக்கப்பட்ட வேதக்காரர்கள் வாழ்வார்களாக இருந்தால் அவர்கள் அறுத்த மாமிசத்தை நீங்கள் சாப்பிடுவது உங்களுக்கு ஹலால். வேதம் கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தை, அன்று இறக்கப்பட்ட வேதத்தை இன்றும் சரியாக மாற்றம் இல்லாமல் மக்கள் பின்பற்றுவார்களாக இருந்தால் அந்த வேதக்காரர்கள் அறுத்த மாமிசத்தை நீங்கள் சாப்பிடலாம் என்று அல்லாஹ் எங்களுக்கு அவர்கள் அறுத்த இறைச்சியை, அவர்கள் அறுத்த மிருகத்தை சாப்பிடுமாறு அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் கட்டளையிடுகிறது. அது மட்டுமல்ல, வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய பெண்களை நீங்கள் திருமணம் செய்து அவர்களோடு இல்லற வாழ்க்கை நடத்தலாம் என்று இஸ்லாம், அவர்களோடு நல்லுறவை பேணுமாறு இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் கட்டளையிட்டு தருகிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்தின் 108வது வசனம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மாற்று மத தெய்வங்களை ஏசக்கூடாது. வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி. அல்லாஹ் அல்லாமல் இந்த உலகத்தில் வணங்கப்படுகிற தெய்வங்களை நீங்கள் ஏசாதீர்கள், திட்டாதீர்கள். ஆனால் அப்படி நீங்கள் ஏசினால், அவர்களுடைய தெய்வங்களை குறை கண்டால் அவர்கள் அல்லாஹுவை ஏச ஆரம்பிப்பார்கள். பிகைரி இல்ம், அறிவு இல்லாமல் அவர்கள் உங்களுடைய ரப்பை ஏச ஆரம்பிப்பார்கள். அவர்களுடைய விகாரைகளில் நீங்கள் கை வைத்தால் அவர்கள் அறிவு இல்லாமல் உங்களுடைய மஸ்ஜிதுகளில் கை வைப்பார்கள். அவர்களுடைய கடவுள்களை நீங்கள் ஏச ஆரம்பித்தால் அறிவு இல்லாமல் உங்களுடைய ரப்பை அவர்கள் ஏச ஆரம்பிப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் பற்றி தெரியாது. அப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஏனைய மதத்தவர்களுடைய கடவுள்களையும் விகாரைகளையும் அவர்களுடைய மனங்களையும் மானங்களையும் அவர்களையும் மதித்து வாழுமாறு சொல்லக்கூடிய ஆச்சரியமான ஒரு மார்க்கத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு இவ்வளவு கேவலமான செயலை யாரோ ஒரு 2-3 நபர்கள் செய்தார்கள் என்பதற்காக ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்தையும் பார்த்து இலங்கை திருநாட்டில் ஏனைய மதத்தவர்கள் எங்களை அப்படி பார்ப்பதுதான் வேதனையும் வேடிக்கையும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி வைக்க வேண்டிய கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது. அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் பள்ளின சமூகத்தோடு அல்லது மாற்று மத உறவுகளோடு எவ்வளவு அழகாக வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்கள், எவ்வளவு அந்நியோன்யமாக வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்கள். எங்களுக்கு தெரியும் ஹைபருடைய யுத்தம். அந்த யுத்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு பெண் இறைச்சியில் நஞ்சை பூசி கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் வாங்கி சாப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வாங்கி சாப்பிடுகிற நேரம் அல்லாஹு தஆலா வஹீயின் ஊடாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஊடாக சாப்பிட வேண்டாம், நஞ்சி அதிலே பூசப்பட்டிருக்கிறது என்ற சங்கதியை அல்லாஹ் சொல்லுகிறான். ரசூலுல்லாஹ் சாப்பிடாமல் விடுகிறார்கள். சஹாபாக்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் போய் அந்த பெண்ணை கூட்டிட்டு வாங்கன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த பெண்ணை கொண்டுடவான்னு கேட்டாங்க, கொல்லட்டுமான்னு கேட்டாங்க. நஞ்சி பூசி உங்களுக்கு ஒரு பெண் இறைச்சி துண்டை தந்திருக்கிறாள் என்றால் கொல்லட்டுமா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேண்டாம், அந்த பெண்ணை கூட்டிட்டு வாங்கன்னாங்க. தனக்கு நஞ்சி பூசி தந்த ஒரு பெண்ணை கூட கொல்ல வேண்டாம் என்று அவரை கூட்டிட்டு வாங்கள் என்று அந்த பெண்ணை மதிக்கின்ற அளவுக்கு இறை தூதர் நடந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்டாங்க, தாயே, ஏன் இப்படி நீ நடந்து கொண்டாய்? எனக்கு நஞ்சி பூசி ஏன் எனக்கு நீ இந்த இறைச்சை தந்தாய் என்று கேட்டாங்க. அப்ப அந்த பொம்பளை சொன்னா,
முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க உண்மையான நபியா இல்லையா என்பதை பார்ப்பதற்காகத்தான் இப்படி செய்தேன் என்றார்கள். அந்த பெண்ணை கூட மன்னித்த மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அஹ்லாக்கின் அடிப்படையில் வாழக்கூடிய நாங்கள் எப்படி இந்த உலகத்தில் நல்ல பண்பாடுகளோடு வாழ வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஒரு சபையில இருக்கிறாங்க. ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கோத்திரத்துடைய ஒரு தலைவர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதர் வருவார், மலக்குகளுடைய அழகை ஒற்ற ஒரு அழகு உள்ள ஒரு மனிதர் வருவார். இப்போ உமர் அவர்கள் சபைகளிலே ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு வந்தால் சொல்லுவார்கள், இந்த உம்மத்துடைய யூசுஃபை பார்க்கிற என்றால் ஜரீர் இப்னு அப்துல்லாவை பாருங்கள் என்பார்கள். அவ்வளவு அழகான ஒரு மனிதர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை. ரசூலுல்லாஹ் கிட்ட வாராரு. ரசூலுல்லாஹ்ட்ட வந்தோன ரசூலுல்லாஹ்வை கேட்கிற, எங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் எல்லாரோடையும் சேர்ந்து அவரும் ஒரு ஆளாக சமூகத்தோடு சேர்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் போய் பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட போனோன்னு ரசூலுல்லாஹ் இஸ்லாம் அவரை கூப்பிட்டு எழும்பி அவரை வர வச்சாங்க. ரசூலுல்லாஹ் தந்த தோல்ல ஒரு சால்வை போட்டிருந்தாங்க. உடனே ஒரு நாட்டுடைய தலைவர் என்பதற்காக தண்ட தோளில் கிடந்த ஒரு சால்வையை எடுத்து, துணித்துண்டை எடுத்து, ஒரு நாட்டுடைய ஒரு தலைவர் வந்திருக்கிறார், இஸ்லாமே கிடையாது, அந்த மனிதருக்கு ரசூலுல்லாஹ் விரித்து இதில் உட்காருங்கள் என்றார்கள். அந்த மனிதர் சொன்னாரு, நான் இந்த கௌரவத்தை அந்தஸ்த மதிப்பை எல்லாம் எதிர்பார்க்கின்ற மனிதன் அல்ல. இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ மனிதர்களை நிர்ணயம் செய்கின்ற ஒரு அந்த ஃபாதர் சொல்ற மாதிரி, என்ற உசுர் இருக்கிற வரைக்கும் முஸ்லிம்களுக்கு எதுவும் நடக்க நான் விடமாட்டேன் என்றார். அந்த அளவுக்கு பயம். அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே, ரசூலுல்லாஹ் அவரை உட்கார சொன்னார். அந்த துணியில உட்காருங்க அப்படின்னு. வேணாண்டாங்க, உட்காருங்க என்று ரசூலுல்லாஹ் அவரை பிடித்து அப்படியே உட்கார வைத்து விட்டு ரசூலுல்லாஹ் பக்கத்தில் உட்கார்ந்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். இப்படியான ஒரு மார்க்கத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் ஏனைய மதத்தவர்களை மதித்து அல்லாஹு தஆலா இந்த சோதனையை எனக்கு தருகிறான் என்று யோசித்து இந்த உலகத்தில் வாழ வேண்டிய கடமையும் கடைப்பாடும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நிம்மதியாக சந்தோஷமாக ஏனைய முஸ்லிம்களையும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ துணை செய்வானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் சில காலத்துக்கு ஏற்ப சோதனைகளை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறான். ஏன் தருகிறான் என்றால், ஒன்று நாங்கள் சரியான மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறோமா என்பதை பார்ப்பதற்காக. இரண்டாவது, இந்த மார்க்கத்தில் உறுதி இல்லாதவர்களை உலகத்துக்கு எடுத்து காட்டுவதற்காக. உறுதி இல்லாதவர்கள் உறுதியாகி கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்த மூன்று கட்டத்தில் ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் சோதித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப நமக்கு விளங்கியிருக்கும் யாரு பேரளவுல வந்து போனவன், யாரு இது அப்படியே உடலால உள்ளத்தால இந்த கொள்கையை நேசித்தவன், யாரு ஒரு பிரச்சனை வரக்குள்ள ஓடி போனவன் என்பதை இப்ப நம்ம கண்டிருப்போம். அல்லாஹு தஆலா அதுக்குத்தான் இப்படியான சோதனைகளை எல்லாம் தருகிறான். நாங்கள் எல்லாம் சோதனையை சொல்லி பழக்கப்பட்ட சமூகமே தவிர அனுபவித்து பழக்கப்பட்ட சமூகம் அல்ல. நாங்கள் எல்லாம் வாயால ஹப்பாப் எப்படி சோதனை தெரியுமா, உமர் அவர்கள் எப்படி சோதனை தெரியுமா, நமக்கு என்ற ஒரு சோதனை வந்தால் அதை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்குத்தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. பதறி போகிறோம். அதனால நம்ம தெளிவோடும் ஈமானோடும் உறுதியோடும் இருந்தால் பயப்படவே தேவையில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இந்த நேரத்தில் இன்னும் ஒரு செய்தியை சொல்லணும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி, இந்த நாட்டுடைய பிரதமர், இந்த நாட்டுடைய பாதுகாப்பு முற்படை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும், அழகாகவும் அதை ஆணித்தரமாகவும் சொல்ல வேண்டும். நாங்கள் இந்த இலங்கை திருநாட்டில் இலங்கையை நேசித்து வாழுகின்ற சமூகம். இவ்வளவு காலமும் இந்த இலங்கையில் எங்களால் எந்த ஒரு கெட்ட பேரும் இந்த இலங்கை திருநாட்டில் வந்தது கிடையாது. ஆனால் இந்த வேதனையை நாங்கள் சொல்லித்தான், கடந்த 21ஆம் தேதி தாக்குதலை நாங்கள் சொல்லித்தான் விளங்க வேண்டும் என்ற தியரி எங்களுக்கு கிடையாது. கடந்த காலங்களில் காத்தாங்குடி என்று சொல்லுகின்ற பள்ளி வாசலில் எங்களுடைய முஸ்லிம் உறவுகள் சுஜூதுகளிலே இருந்த நேரம், விடுதலை புலிகளின் ஊடாக சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த நேரத்தில் நாங்கள் துடித்த துடி இன்னும் எங்களுடைய உள்ளத்தில் வடுவாக மாறி போயிருக்கிறது. நாங்கள் மறக்கவில்லை. அதே போன்றுதான் 21ஆம் தேதி இந்த நாட்டில் ஒரு சில கயவர்கள் முஸ்லிம் என்ற பெயர் தாங்கிகள் செய்த அட்டூழியத்தின் ஊடாக அந்த கிறிஸ்தவ மனிதர்கள் பாதிக்கப்பட்டதை நீங்கள் சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அல்ல. அந்த வரலாறை நாங்கள் கடந்து வந்த சமூகம். அவர்கள் படுகின்ற வேதனையும் அவர்கள் படுகின்ற துன்பமும்
எங்களுடைய உள்ளத்தில் அப்படியே இருக்கிறது. காரணம், நாங்களும் பள்ளிவாசல்களிலே இப்படியான சந்தர்ப்பத்தையும் இப்படியான காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலையும் எங்களுடைய முஸ்லிம் சமூகம் இந்த இலங்கை திருநாட்டில் கடந்து வந்த சமூகம். அந்த வழி எங்களுக்கு தெரியும். ஆனால் அப்பாவி முஸ்லிம்கள், அல்லாஹுவை வணங்குகின்ற முஸ்லிம்கள் எல்லோரும் இப்படிப்பட்ட கயவர்களோடு சேர்ந்து கை கொடுக்கிறவர்கள் அல்ல. ஆனால் அப்பாவி முஸ்லிம்களை அப்பாவிகளாக இந்த நாட்டுடைய பிரதமரும் ஜனாதிபதியும் முற்படை பாதுகாப்பும் பார்க்க வேண்டும். நாங்கள் எல்லாம் அப்பாவிகள். இருக்கின்ற குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுகின்ற மக்கள் ஒரு காலமும் அந்த பயங்கரவாதத்துக்கு துணை போகவோ, அந்த பயங்கரவாதத்தை ஆதரிக்கவோ, அப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாதம் மீண்டும் இந்த மண்ணில் தலை தூக்குவதை நினைத்து பார்க்கவோ, அப்படி யாராவது ஒரு சிலர் எங்களுக்குள் இருந்தால் உடனே நாங்கள் எல்லாம் இவர்கள் இந்த கயவர்கள் என்று காட்டிக் கொடுப்பதற்கு தயங்காத சமூகம் என்பதை இந்த நாட்டிலே உள்ள ஜனாதிபதிக்கும் பாதுகாப்பு படைக்கும் இந்த நேரத்தில் ஆணித்தரமாகவும் அழகாகவும் சொல்லி வைக்க வேண்டிய கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த காலங்களில் அப்பாவித்தனமாக பிடிபட்டு இன்று குடும்பத்தை இழந்து, சஹரை இழந்து, இஃப்தாரை இழந்து, தொழுகையை இழந்து, வணக்கத்தை இழந்து ஜெயில்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிறைய உலமாக்களையும், ஜெயில்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அப்பாவி மக்களையும் அல்லாஹு தஆலா விடுதலை செய்ய வேண்டும் என்று உங்களுடைய சுஜூதுகளிலே பிரார்த்தனை செய்யுங்கள். நாங்கள்லாம் இஃப்தாரை நிம்மதியா துறக்கிறோம், சஹர நிம்மதியா சாப்பிடுகிறோம். ஆனால் எத்தனையோ உலமாக்கள், எத்தனையோ அப்பாவி மக்கள் இன்றும் சிறைகளிலே இன்றைக்கு வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான உதவிகளையும் ஒத்தாசைகளையும் துஆக்களையும் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்